ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம கார்டனில் என்னெல்லாம் வெஜிடபிள் நமக்கு தயாராக இருக்காங்க சமைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கார்டனுக்கு போகும்போது பார்த்திங்கனாக்கா அப்படியே பச்சை பச்சேன்னு இலையில் ஒரு சிகப்பு கலரில் நிறையா இருந்த மாதிரி இருந்தது, தண்டு தண்டாக. சரி போய் பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் சிகப்பு வெண்டைக்காய் விளைஞ்சி போயிருந்தது. 2 நாள் நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன், அதனால் தெரியல, நான் வரல கார்டனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் பெருசாக ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாகி போச்சு. சரி பறிச்சுக்கலாம், இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா நமக்கு முத்தலாக இருக்கும். இலசாவே போட்டோம்னாக்கா அப்படி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால சரி இன்றைக்கி பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கிலோவாக எடுக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் அப்படி அலைஞ்சிக்கிட்டு அப்படி பாஞ்சு பாஞ்சு பறிச்சிட்ருக்கிறேன். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செடியும் 1/2 அடி தான் இருக்குது. என் கை பாருங்கள், என் கையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 1 அடி 1/2 அடி அந்த மாதிரி தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, இது என்ன ரகம்னு. சிகப்பு வெண்டைக்காயிலையே நான் மாடியில் டெரஸ் கார்டனில் காமிச்சிருப்பேன். அந்த வெண்டைக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். திட்டக்கட்ட பார்த்திங்கன்னா 1/2 அடிக்கிட்ட இருக்கும் ஒரு வெண்டைக்காய். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுவும் சிகப்பு வெண்டைக்காய் தான். அது வேறு ரகம், இது வேறு ரகம். சிகப்பு வெண்டைக்கான்னு சொல்லிட்டு பருமன் சிகப்பு வெண்டை, அப்புறம் குட்டை ரக சிகப்பு வெண்டைன்னு வாங்கியிருந்தேன். சரி பருமன் சிகப்பு வெண்டை மாடியில் போடலாம், குட்டை ரக சிகப்பு வெண்டை தரையில் வைக்கலான்னு சொல்லிட்டு இது தரையில் வரிசையாக வச்சு விட்டேன். எல்லாமே முளைச்சி போயிடுச்சு. இவ்வளோ தான் இருக்கும் போல் இருக்குது, சின்னதாக தான் இருக்கும் போல் இருக்குது. இதில் ஒரு 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா முத்துன மாதிரி இருக்குது. அதனால் சின்னதுலேயே நான் எடுத்துட்டேன். இதுதான் ஸ்டேஜ். இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா முத்தி போகுது. நான் பார்த்தேன், ஒரு 2 செடி விட்டு பார்த்தேன். சரி பறிச்சுக்கலாம், இது கரெக்டாக இருக்குது. குழம்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது கீழே ஃப்ளோர் கார்டனில் வைக்கல, மாடியில் டெரஸ் கார்டனில் தான் வச்சு ஒரு வாட்டி நான் குழம்பு வச்சேன். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. அதை வச்சு தான் சரி அந்த விதையை நான் கலெக்ட் பண்ணி இங்கே கீழே மண்ணில் வச்சு விட்டேன். வச்சு கரெக்டாக இன்னையோட 43 நாள் தாங்க ஆகுது. 43 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1.5 மாதம் கூட முழுசாக ஆகலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு காய் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிச்சு. இது தொடர்ச்சியாக இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு ரெகுலராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெயில், பயங்கர வெயில். உட்காந்து அங்கங்கே பறிக்கிறதுக்குள்ளே போதும் போய், ஏன்னா எல்லாமே குட்டை குட்டையாக இருக்குது. உட்காந்து தான் பறிக்கிற மாதிரி இருக்குது, நின்று பறிக்கிற மாதிரியே இல்லை எந்த செடியும். 1/2 அடி இருக்குது ஒரு செடி, ஒரு செடி 1 அடி இருக்குது. நமக்கு இப்போ குழம்பு வைக்கிற அளவுக்கு பரவாயில்லாமல் கிடச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. பச்சை வெண்டையை விட சிகப்பு வெண்டை ரொம்ப சத்து அதிகங்கிறாங்க. அதனால தான் சரி பச்சை வெண்டைக்கு பதிலாக சிகப்பு வெண்டை இந்த வாட்டி போடுவோன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இது அரிய வகை வெண்டை, வெளியிலலாம் மார்க்கெட்லலாம் கிடைக்காது. நம்ம வீட்லேயே டெரஸ் கார்டனில் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பயிர் பண்ண முடியும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டேன். நல்லா தான் இருக்குது. இது என்னன்னாக்கா, இது குழம்பு வைக்கும்போது வதக்குனாக்கா இது சிகப்பாக இருக்கிறதெல்லாம் பச்சையாக மாறி போயிடுது. இது சிகப்பு வெண்டைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. பச்சை வெண்டை தான், பச்சை கலரில் ஆயிடுது, அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடுது எண்ணெயில் போட்டதும். ஓரளவு பரவாயில்ல, நமக்கு குழம்புக்கு தேவையான வெண்டைக்காயெல்லாம் கிடச்சிருச்சு. இது போதும், ரொம்பவும் நிறையா வேண்டான்னு பார்க்குறேன். அப்புறம் அதிலே விட்டாலும் முத்தி போயிருமே, அதனால் சரி பார்ப்போம். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எடுக்கிறோன்னாக்கா இன்னும் ஒரு அந்த இதுக்கு கீழே ஒரு குட்டியாக இருக்கும், சின்ன சின்ன பிஞ்சு. அது 2 நாளில் ரெடி ஆயிரும். அடுத்து தக்காளி நமக்கு பாருங்கள், தக்காளி அப்பப்போ பழமாக நமக்கு கிடைக்குது.
தக்காளி பொறுத்த மட்டும் ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாதம் தான் நமக்கு ஈல்டு கொடுக்கும். 2 அதிகபட்சம் 2 1/2 மாதம். அதுக்கு மேலே வந்து நமக்கு பழமே கொடுக்காது. இது தரையில் வச்சனாலயா என்னன்னு எனக்கு தெரியல. நிறையாவே காய் வந்து அப்படியே பழுத்து பழுத்து இருக்குது. அப்புறம் பூவும் கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ நம்ம வச்சே பார்த்திங்கன்னா 3 மாதம் கிட்ட ஆகுது. 3 மாதத்தில் நிறைய வாட்டி பழம் எடுத்துட்டோம். இன்னும் நமக்கு பழம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. வெள்ளரி பழம் அன்னைக்கு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இப்போ பாருங்கள், வெள்ளரி பழம் இன்னும் பழுக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய், தக்காளி, கொத்தவரங்காய் கொஞ்சம் பறித்தேன். அந்த வீடியோ போடல. இந்த வீடியோ போட்டால் லாங் ஆகிடும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.